هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, விளையாட்டு வீரர்களே, இன்று 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 ஆகும். விளையாட்டின் மூலமாக ஒரு போதையற்ற ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே PMF விளையாட்டுக் கழகம் செயல்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இதன் 4வது ஆண்டை பூர்த்தியை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற இந்த உதைப்பந்தாட்ட போட்டிக்காக வேண்டி நாம் எல்லோரும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். கதையின் இறுதியிலே ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கான பதில் கதைக்கு உள்ளேயே இருக்கிறது. சரியான பதிலை சொல்பவர்களுக்கு 1000 ரூபாய் பணப்பரிசு கிடைக்கும். ஒரு கேள்வி. நீங்களும் பிளேஸ்மார்களுக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். நீங்களும் பல கதைகள் கேட்டிருப்பீர்கள். அது பொய்யான கதையாக, கற்பனை கதையாக அல்லது சினிமா கதையாக கூட இருக்கலாம். அது எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தராது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கதை அது மிகவும் பிரயோசனம் தரக்கூடியது. காரணம் என்னவென்றால், என் உயிர்லுமினிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கதை வடிவத்திலே சொல்லப் போகிறேன். அற்புதம் நிறைந்த அல் குர்ஆனிலே உள்ள சில சம்பவங்களை கதை வடிவிலே சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் கேட்டு பயன்பெற்று மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும். இன்றைக்கு நான் முதலாவது கதையாக சுவர்க்கத்திலே குர்ஆன் ஓதும் பாக்கியம் பெற்ற நபித்தோழர் என்ற தலைப்பிலே ஒரு கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன். நன்றாக கேட்கணும், அப்போ தான் 1000 ரூபா கிடைக்கும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் மாணவர்களே, விளையாட்டு வீரர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா அவனுடைய அருள்மறையிலே சூரத்துன் நஹலிலே 16வது அத்தியாயத்திலே 31வது வசனத்திலே சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்லுகின்றான். அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். அங்கே ஆறுகளோடும் லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அவர்கள் நாடுகின்ற அனைத்தும், அவர்கள் விரும்புகின்ற அனைத்தும் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்திலே ஒருவன் எதை விரும்புகின்றானோ அது அவருக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சுவர்க்கத்துக்கு சென்ற ஒருவர் அல்லாஹ்விடத்திலே, தன்னுடைய ரப்பிடத்திலே விவசாயம் செய்ய அனுமதி கேட்க அதை அல்லாஹ் வழங்கினான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 2348வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. முஸ்னத் அஹ்மத், நஸஈ உட்பட பல்வேறு கிரந்தங்களிலே பதிவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தூங்கிக் கொண்டிருக்கும் போது சுவர்க்கத்தை கனவிலே கண்டார்கள். அங்கே ஒருவர் குர்ஆன் ஓதும் சத்தத்தை கேட்டு இவர் யார் என்று கேட்க, இவர்தான் ஹாரிசா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறப்பட்டது.
அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸாலிகல் பிர் தாய்க்கு உபகாரம் செய்வதாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று 2 தடவைகள் கூறிவிட்டு வகான அபர்ரன் நாஸி பி உம்மிஹி, அவர் தாய்க்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், கான ஹாரிசா யுஃப்லி ரஸ உம்மிஹி, ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயின் தலையிலே பேன் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். வயுத்இமுஹா பியதிஹி, தாய்க்கு தன்னுடைய கரத்தினால் உணவு ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாய் சொன்னது அவருக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று நேரடியாக அவர்களிடத்திலே கேட்க மாட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு அங்குள்ளவர்களிடத்திலே தாய் என்ன சொன்னார்கள் என்று கேட்டு விளங்கிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு தாயை கண்ணியப்படுத்தினார்கள். அதனால சுவர்க்கத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் தாயை கண்ணியமான முறையிலே அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுகின்றது. இப்போது நாங்கள் கேள்விக்கு வருவோம். இந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் இடம்பெறும் ஹதீஸ் கிரந்தத்தின் ஒரு பெயரை கூறுக. கையோஸ்துங்க தெரிஞ்சோம். வா, இவர் தான் யார்? யூசுஃபா யூசுஃபில் பிலால் தான் ஃபெஸ்ட் கொஸ்டினார். வா இதில் வந்து சொல்லணும். சல்லியெல்லாம் ரெடி ஆகி மயில் தாள். உங்களோட பேர் என்ன? பிலால், எம்ஆர் பிலால். எங்கே படிக்கிறீங்க? எந்த பாடசாலையில்? ஹமிடியா. எத்தனை வயசு? 15. உங்களுக்கு உண்டான விடை என்ன? புகாரி என்பது சரியான விடை என்று நான் சொல்லவில்லை, அது பிழையான விடை. இன்னும் ஒருவருக்கு சந்தர்ப்பம். டக்கணுமா? ஐத்தான் தெரியாட்டி அந்த 1000 ரூபாய் எனக்கு தான் கிடைக்கும். உங்களோட பேர்? உபைதுல் ஹலீம். என்ன பதில்? உஸ்னத் அஹ்மத். பிழையான விடை என்று நான் சொல்லவில்லை, சரியான விடை. இவருக்குண்டான பரிசு இங்கே எங்களுடைய பிரதம அதிதியாக கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் என்னுடைய கம்பெனி லங்கா வெக்கேஷன் கம்பெனியின் உரிமையாளர் அமான் ஃபாரூக் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். இப்போ ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க. கட் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோ ஒன்று சரி, நல்லது. அவர் முஸ்னத் அஹ்மதுன்னு சொன்னார். நுணுக்கமாக அவர் பார்த்துக்கிறார். முஸ்னத் அஹ்மத் நஸாயி என்று நான் சொன்னேன். ஏன்னா புகாரில் நான் வந்தில்லை. புகாரில் நான் அந்த விவசாயம் செஞ்ச சம்பவம் வந்தீங்க. கட் பண்ணி